கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. கட்சிணம் மேத்து கணிக்கொரு கன்றினை பற்றி எறிந்த பரவன் திருமுடி உற்றன பேசினி ஓடி திரியாதே அற்றைக்கும் வந்து குழல்வாராய காக்காய் ஆழியான் தன் குழல்வாராய் காக்காய். கட்சிணம் மேத்து திருப்பி 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 சொன்னாலும் கிருஷ்ண லீலைகளை அழுக்கலை ஆழ்வாருக்கு. இதையே திருப்பி திருப்பி சொல்லார். பகாசுரனை கொக்கு வடிவமாக வந்தவனை கிழிச்சது, கன்று வடிவமாக வந்தவனை அடித்தது, என்னென்ன கதைகள் கிருஷ்ண லீலைகள் நன்னா பாகவதன் எட்டுருவாயிடும். இந்த பாசுரங்களை திருப்பி 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 கேட்டா திருப்பி திருப்பி கிருஷ்ண லீலைகள் நன்னா நெட்டுருவாயிடும், நெஞ்சில் அப்படியே தங்கிவிடும். அவருக்கு சொல்லி சொல்லி அழுக்கலை. அப்படி லீலை செய்யக்கூடிய அந்த கண்ணனை உற்றன பேசி, இந்த காக்கா என்ன பண்ணுமா, அந்த காலத்துலலாம் ஒரு காக்காய் கிட்டக்க சேதி சொல்லி அனுப்பக்கூடாதா அப்படின்னு கேட்பா இல்லையா, சேதி சொல்லுமா. அது அநேகமா அது வீட்டிலேயே தானே பழகிற பட்சி. பாக்கி பட்சிகள்லாம் எங்கேயோ போயிடும், நம்ம இடத்துல பழகாது. அது இது மட்டும் நம்ம இடத்துல பழகவும் பழகிட்டு நம்ம இடத்துல மாட்டிக்காது. ஏன்னாள் கிளியை போல யாரும் அதை பிடிக்க மாட்டா. ஏன்னாள் அழகா இருந்தா தானே சிரமம், அழகா இல்லைன்னா யார் பிடிக்க போறா. காக்கா அழகா இருக்காது, யாரும் அதை பிடிக்க மாட்டா. கிளி அழகா இருக்கும், அதனால பிடிச்ச கூட்டலை வச்சிருவா. இந்தாத்துக்கும் அந்தாத்துக்கும் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் அது பழகிறதா. அந்த காலத்துல கிராமங்கள்ல ஒரு கிராமத்துக்கும் ஒரு கிராமத்துக்கும் தானே கொடுப்பின வாங்கல்லாம் உண்டு. பெண் கொடுத்து பெண் வாங்குவா. 2-3 கிராமத்துக்குள்ளேயே அவளுடைய பந்துக்கள் இருந்துருவா. இந்த காக்கா 2-3 கிராமத்துக்குள்ளேயே போகும். போனதுனால அதுக்கு பழகிடுமா. இவாத்துமா பொண்ணு அவாத்துல வந்திருந்தா இவாத்து பொண்ணு தான் அவாத்துக்கு கொடுத்துருக்கா போல இருக்கு, அவாத்து பிள்ளை இங்கே வந்திருக்கான், இவாத்துக்கு மாப்பிள்ளை போல இருக்கு, இதெல்லாம் அதுக்கு தெரிஞ்சிடுமா அந்த காக்காய்க்கு. அதனாலதான் சாதத்துக்கு கூப்பிட்டா கூட வருது வருத்தேளா. ஏன்னா அது அவர் காலமான டேட்லேன்னு ஞாபகம் இருக்கு. அது ஞாபகம் வச்சுன்னா கான்னு கூப்பிட்டா வந்துடும் சாத்த பலியை சாப்பிட்றதுக்காக. அப்படி ஒரு பழக்கம் அந்த காக்காய்க்கு இருக்கு. அதனால அந்த காக்காயை பற்றி இந்தாத்துல எப்படி பேசணுமோ அப்படி பேசி அந்தாத்துல பேசுமா. அதனுடைய குரல்லேருந்தே பேச்சு உண்டாம். சில காக்கெல்லாம் குற அப்படிங்கும், கா கா அப்படிங்கும் சில காக்கா. அது என்ன பேசுறதுன்னு பழகினவாளுக்கு தான், எந்த பாஷையுமே பழகினவாளுக்கு தானே தெரியும். இப்போ நம்ம போய் ஹிந்தி நாட்டில் இருந்தால் ஹை ஹைங்கிறாப்புல தான் இருக்கும், மாடு ஓட்டுறாப்புல தான் இருக்கும். பழகினா தானே எந்த பாஷையும் தெரியும். காக்கா பாஷை தெரியணுமே, கண்ணனுக்கோ எல்லா பாஷையும் தெரியும். அது காக்கா பாஷையில கான்னு கத்துனதை சொல்றாள். அந்தந்த வீட்டுக்கு போய் அவளுக்கு தகுந்தபடி பேசிண்டா அலையாதே. உனக்கு இங்கேயே சாதம் போடுறேன், எங்க கண்ணனோடையே இரு, உற்றன பேசி நீ ஓடி தெரியாதே. இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் போய் கான்னு எனதுக்கு கத்துற, இப்படி கத்தாதே. அற்றைக்கும் வந்து தினம் காலமே இந்த 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள வந்துடும். இங்க தினம் வந்துடும். ஏன் குழல்வாராய காக்காய். காலமே கண்ணனுக்கு பல்லு தேய்ச்சி விட்டு குளிச்சு விட்டு கண்ணனுக்கு குழல் வார நேரம் இதுதான். அதனால உங்ககிட்ட சொல்றேன், தினசரி டெய்லி வந்துடும். அற்றைக்கும்னா தினசரின்னு அர்த்தம். தினசரி கண்ணனுக்கு குழல் வாருவதற்கு நீ வந்துடும். ஆழியான் தன் குழல் வாராய் அக்காக்காய். உலகத்துல எந்த பொருளை பார்த்தாலும் பாகவதாளுக்கு கிருஷ்ண சம்பந்தமே தான் தோணும். காக்காயை பார்த்தாலும் அந்த காக்காயை கிருஷ்ணனுக்கு எப்படி உபயோகப்படுத்தலாம், குழல் வாருவதற்கு குழல் வார கைங்கரியம் அதுக்கு கொடுப்பமே. அந்த காக்காய்க்கு தினம் வந்து குழல் வாரும் பொழுது கான் கத்தின்னு இருந்தா காக்கா பாரு அப்படின்னு சொல்லுண்டே கண்ணனுக்கு குழல் வாரி விடலாம் என்கின்றது போலே கூப்பு. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.